சரண்யா என்ன பண்ணுற? விளையாடுறியா? சரண்யா இன்னைக்கு என்ன இன்னைக்கு? நேற்று ஒன்றும் பண்ணல. நேற்று ஒன்றும் பண்ணலையா? இன்னைக்கா? சரி சரி. இன்னைக்கு என்ன இன்னைக்கு? இன்னைக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாங்க. மல்லிகைப்பூலாம் ஒரு முளை 400 ரூபா. நீ அங்கே போய் வாங்கிட்டு வருவேன். பரவாயில்ல, மல்லிகைப்பூ அல்வா தான் ரேட் அதிகம். மல்லிகைப்பூ வாங்கிட்டார். மல்லிகைப்பூ ஒரு முளை 400 ரூபா. நீ கிளிக்கு மட்டும் கம்மி போயிடந்தாண்டு தூரம். மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரணும். எதுக்கு? மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு எதுக்கு வாங்கிட்டாரு? என்ன சொன்ன இப்படி கேட்டா? அன்னைக்கு மைசூர் சாண்டல் வாங்கிட்டு பியர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு மைசூர் சாண்டல் வாங்கிட்டு வரேன். சன்யா ஒவ்வொரு சோப்பு பண்ணுவியா? அப்படி ஒவ்வொரு சோப்பு போட்டு பார்த்தா தான் சன்யா உன் அழகு எதில் பளிச்சுன்னு இருக்குதுன்னு தெரியும். பேசி கேட்டு ஒவ்வொரு சோப்பு போட்டுதான் என் மூஞ்சி பாரு எப்படி இருக்கு. ஒவ்வொரு சோப்பு போட்டு பார்த்தா தான் உன் அழகு எப்படி இருக்குன்னு தெரியும். போதுமா? இன்னொரு சோப்பு இருக்கு, அது வாங்கி தரேன். என்ன சோப்பு? அது 50 ரூபா 55 ரூபா வரும். 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு சோப்பு வாங்கி கொடுத்துருக்குற நீங்க. ஒரு சோப்பா? அது சொல்லி கொடுத்துட்டு காசு கிளம்பி பிரிச்சு தலையை அடிச்சுட்டு 10 ரூபா அம்மாம் சோப்பு. அதாவது பத்தாது உனக்கு? வேண்டாமா? இல்லை பாத்திரம் விளக்குற சோப்பு வாங்கி தரட்டா? பாத்திரம் விளக்குற சோப்பு எடுத்து போடு. வேண்டாமா சொல்லு. தண்ணி வர ஊற்றிக்கணுமா? நான் வரட்டா? நீயே 7 வருஷத்துக்கு ஒரு டைம் ஊற்றிக்கிற. உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்றது? நாம 2 பேரும் ஒரு அம்ட்டு ஊற்றிக்கலாம். ஒரு வாரம் ஆகுது. வா கிணத்துல தள்ளி விடுறேன். கிணத்துல தள்ளி விடுறேன். சரியா வா, நம்ம 2 பேரும் ஒரு அம்ட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு போகுதா? புஜிமாவை தன்னால மியா குட்டிக்கு பெத்து போட்டுட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு கரடி குட்டிக்கு பெத்து கொடுத்து. கரடி குட்டியா? அது கரடிக்கிட்டு போனா தான். என்ன பேச்சு பேசுற? பின்ன கொஞ்சம் கூட அறிவில்லாத. பின்ன என்ன போனக்கிட்டு போனாதான் அது போன பிறக்குது. என்ன பேசு? அது அப்படியே பண்ணுது. உன்ன மாதிரி என்னது நினைச்சிட்டியா? பின்ன அதுதான் சுத்திட்டு இருக்குது, ஊர் மேல சுத்திட்டு இருக்குது. நீ பார்த்த அவ்வளவு எவ்வளவு அறிவா மாசமா இருக்கிறோம். இன்னொன்னு இப்பதான் இது இன்னொன்னு வயசுக்கு வர போகுது பாரு. ரெடியே இருக்குது. இன்னும் 2 மாசம் போச்சுன்னா போச்சு. இது அதே ஒண்ணு கலைக்கு அடையா சரண்யா. எலி தூக்கிட்டு வருது நேத்து நைட். இது அதான் பாரு. அவ்வளவு செல்லம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்படியே அதை கூட ஒழுங்கா உன்னால பாத்துக்க முடியல. அதான் பாரு. இது என்னது? இது கறித்துணியா? அது என் சட்டி பத்திரமா வெயி. சரி அதெல்லாம் காமிக்கா சரண்யா, எனக்கு இமேஜ் டேமேஜ் ஆகும்ல. எதுக்கு இது? அது நான் போட்டுட்டு போனது. உங்க அம்மாவுக்கு குள்ளாவா போட்டு விட்டுரு, குளிருக்கு நல்லா இருக்கும். அங்க பாரு அது கத்துது என்னன்னு. அருமையா போயிருச்சு உங்க அம்மாவுக்கு. ஐயோ அப்பா போட்டுட்டு இருக்கிறீங்க. வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட? இல்லையா? வெக்கத்தெல்லாம் பார்த்தால வேலைக்கு ஆகுமா? சரியா சரியா. அங்க எதுக்கு சரியா போட்ட? அதுக்கு தண்ணி ஊற்றி விட்டு பிச்சுக்கிட்டு ஓடி வந்துடும். ஆமா எதையும் பத்திரமா எடுத்து வச்சிட்டு இருக்கிறமா நீ? போட்டுட்டு அதையே போட்டுட்டு இருக்கிற இத்தனை நாள் எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு போடாமே சுத்துவோம் சரண்யா. நீ போடாம தான் நீ இருப்புன்னு எனக்கு நான் தெரியும். இது போடுறேன்னு அதுதான் கேட்கறேன். அந்த பழக்கம் உனக்கு ஏது இருக்குது? சரண்யா அழகா இருக்கிற. யாரு? நாம 2 பேரும் ஊத்திக்கலாம் சரண்யா. உள்ள வந்தா விளக்க மாத்திரம் அடிப்பி. என்னை விளக்க மாத்திரம் அடிப்பியா? புருஷன்டி. தெரியாது. பின்ன இதாண்டி முக்கியம். இதுதான் முக்கியம். ஒரு
ஒரு நாளைக்கு 7 சோப்பு வாங்கிட்டு வர, ஒரு சோப்பு உருப்படியா வாங்கிட்டு வர முடியல ஒன்னால. ஏய் ஒவ்வொன்றும் போட்டு பாரு சரண்யா, உன் கலர் பாரு நீ. அப்பதான் உன் கலர் எப்படின்னு தெரியும். எனக்கே மீசை வருதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். மீசை வருதா? மீசை வருதுன்னா இல்லை சரண்யா, அதில் பெருசாகாது. சுரண்டி விட்டுட்டின்னே வச்சுக்க, அதுதான் சுரண்டி விட்டுட்டேன் நீங்க, அதனால தான் வளர்ந்துருச்சு. அஜித் குமார் மாதிரி ஆகிப்போயிரு. அப்புறம் மீசை சுரண்டி விட்டுச்சுன்னா எல்லாம் வந்துடும். அந்த மாதிரின்னு சொல்ல, மொசு 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 மொசுன்னு வந்துடும். கரடி குட்டு பெற்று குட்டி சொல்லலாம். வயிறு நல்லா பெருசாக இருக்குது, முழுகாமல் இருக்க போகுது. பாருங்க யாரு சொல்லு. ஏய் சொல்லு, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கல்யாணம் பண்ணாமலாம் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல. வா, இந்த யூடியூப்ல இத்தாசோடு பூனை இந்த எடிட் பண்ண மாதிரி என்னென்ன பண்ணுது, அக்கசோடு தான் இப்ப இருக்குது. அது பார்த்தா அதே ஞாபகம் தான் வருது அதை பாக்குறப்பெல்லாம். ஆமா, அதான் இந்த என்னமோ ஆப்ல எடிட் பண்ணி போடுறாங்களே பூனை. அது பாட்டுக்கு பூனை வந்து ஒரு கோழி சேவலை பிடிக்கணுமா, தூக்கிட்டு போகுது வீட்டுக்கு. பூனை தூக்கிட்டு போய் அதுக்கு பீரு கிளாஸ்ல ஊத்தி கொடுத்து அந்த கோழி குடிக்க வச்சிருது. அந்த பூனை குடிக்க அப்படியெல்லாம் நடக்குதுங்கிற வேற ஊர்ல. ஒரு காட்டுறீர் அப்புறமா தண்ணி ஊத்தி அந்த மாதிரி உங்க அம்மாவுக்கு ஊத்தி கொடுக்கலான்னு பாக்குறேன். எனக்குதான் ஒரே முட்டை ஊத்திட்டு படுக்க வைக்கலாம்னு இருக்கு. ஏன் பால் டைல ஊத்தலான்னு பாக்குறேன். நீ ஆளு கொண்டு விட்டாலும் கொண்டு விடுவா. அப்புறமா ஊத்தி அதுவே அதை கொண்டு போட்டு கோழி குழம்பு வச்சு திங்குது அந்த பூனை. ஆமா, இப்படியெல்லாம் நான் சைனாக்காரங்க பூனைலாம் அப்படி பண்ணுதுங்கிறேன். இந்த ஊர் சைடு தான் இப்படி வயிற்றுல இருக்கும்போது இருக்குது. அந்த ஊர் சைடெல்லாம் அதெல்லாம் சாப்பாடு குழம்பு செய்யுது. நிஜமா கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். அதனாலதான் அவனை திட்டுறது நானு. அதாவது செய்யுது, உனக்கு நான் தான் செஞ்சு போடுற மாதிரி இருக்குது. ஏன் நிலைமை? ஒரு டீ வச்சு கொடுக்குமானே இப்ப காலையில மூத்தட்டு குடிச்சு யாரு வச்சு கொடுத்தா? நீ தான் வச்ச. அப்புறம் 7:30 வரைக்கும் தூங்குறது. அது கரைச்சி ஊத்து சரியா போயிடும். அதுவே வேகட்டும், தண்ணி அதிகமா விட்டு. தண்ணி ஊத்திட்டு வரேன். சரி, தண்ணி ஊத்திட்டு வரேன். வந்து உடனே கிளம்புறேன். நீ குளிக்கவே இல்லை. நீ ஊத்திட்டு வந்தா தான் நான் இல்லை வரட்டேன்ல. வரேன் சன்யா, வரேன். சரி சன்யா சன்யா சரி அப்படி சன்யா. என்னத்தான் விட மாட்டேங்குதே.